நெல்லையப்ப வரப்போறாப்புல காப்பாற்றுவாருன்னு நினைக்கேன். வரவேற்பினுடைய இலக்கணம் அறிமுகம் தேவையில்லை. வாங்களேன் நெல்லையப்பன், கொஞ்சம் லேசா தூக்கி நிறுத்திடலான்னு பார்ப்போம். எல்லோருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில தலைவர் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைவர்களையும் வருவென்று வரவேற்கின்றேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த தொழில் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல போகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன். அதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி என் பையனையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு, ஆக்சுவலாக நான் அறிமுகப்படுத்தலை, அவர் இன்னும் 2 வருஷம் படிக்க வேண்டியது இருக்குது. படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துவோங்கிறதையும் ஆணித்தனமாக அந்த இடத்துல சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் செல்வம் ஏஜென்சி பாரம்பரியமாக 1971 ஏஜென்சி துறையில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வாரிசாக தான் 1989 நான் ஏஜென்சி ஆரம்பித்து 34 வருஷமாக அந்த ஏஜென்சி தொழில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் பார்த்த வகையில், ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு 2 தடவை போலீஸில் செலெக்ஷன் வந்துச்சு. என் ரிலேட்டிவ் தான் இருந்தாங்க, செலெக்ஷன் பண்ண சொன்னாங்க. நான் வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும் வாழ்க்கையில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியோட சொந்த தொழில் செய்யணும். ஏன்னா இந்த சொந்த தொழில் செய்யும்போது தான் 4 பேருக்கு நம்ம உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் அந்த வயசுலேயே உணர்ந்துக்கிட்டேன். இன்றைக்கி எந்த இடத்துலையும் நான் வேலை செய்கிற ஒரே காரணம் என் சமுதாயத்துக்கு என்னால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு நல்ல நேரத்தில் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறதுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பழனி அண்ணன் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இந்த தொழிலை அடுத்த தலைமுறைக்கு ஒரே ஒருத்தர் தான் செய்கிறாங்க, இல்லைன்னா ஒரு 2 பேர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த அரங்கத்தில் மட்டுமே ஒரு 10 பேர் இருக்காங்க. அதை அவங்க பார்க்கலையா இல்லைன்னு எனக்கு கரெக்டாக தெரியலை நடுவர் அவர்களே. ஆக்சுவலாக ராமையா அண்ணாச்சி அவங்க பையன் அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டாங்க. அதுபோக நம்ம நுகர்பொருள் விநியோக சங்கத்தில் ரெட்டல்களை துப்பாக்கியாக திரு மார்த்தாண்டம் மணி அவர்கள் அண்ணன் தம்பியா எந்த இடத்துலையுமே பாருங்கள் இந்த தொழிலை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி மார்த்தாண்டம் ஹனின்னு ஒரு ஹனி பண்ணாங்க. அப்போத்துலேருந்து இப்போ வர நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் இரட்டைக்கல் துப்பாக்கியாக அந்த தொழிலை செஞ்சு இன்றைக்கி சவுத் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்ஸாக பண்ணுறாங்க. பாலாஜி அண்ணன் அட்வொகேட் ஆகிட்டாங்க. ஏன் அந்த தொழிலை பார்த்துட்டு போகலையே, சாரி மீனாட்சி அண்ணன் ஏன் அந்த தொழிலை செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தொழில் இந்த தொழில் நுகர்பொருள் தொழில் செய்யும் போது சின்ன சின்ன இரட்டுப்பாடுகளை அவங்க பார்த்துருக்காங்க. அதை அப்டேட் பண்ணுறாங்க. அப்டேட் பண்ணி தான் அட்வொகேட் படிச்சுட்டாங்க. இப்போ எந்த இடர்பாடுகள் இருக்குமா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஜிஎஸ்டிலேயோ எந்த இடத்துலையோ முதல்ல நம்மளை அப்டேட் பண்ணணும். சாரி, தண்ணி மட்டும் கொடுத்துக்கிறேன். தண்ணி குடிக்காம பேசுறான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிட்டுல பேசுறீங்க எவ்வளோ தெரியுது. ஏன்னா அந்த தொழிலை அவ்வளவு தூரம் செஞ்சுருக்காங்க. பள்ளியண்ணன் சொன்னாங்க, ஆக்சுவலாக நான் 2வது தலைமுறைன்னு சொல்லி அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பேச்சுவாக்கில். அவங்க 3வது தலைமுறை. அதாவது அவங்க தாத்தா நுகர்பொருள் விநியோகம் செஞ்சாங்க, அவங்க அப்பா நுகர்பொருள் விநியோகம் செஞ்சாங்க. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பாவை பார்த்து வியந்தவன் ரொம்ப பார்த்துட்டு, ஏப்பா இந்த தொழில் அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டு தான் அந்த தொழிலுக்கு வந்தேன். 3வது தலைமுறையாக இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அழைப்புதல் வரும். நுகர்பொருள் விநியோக சங்கத்துக்கு அவருடைய ஏஜென்சி பண்ணுறதுக்கு வாடகை இடம் இல்லாமல் சொந்த இடம் கட்டியிருக்காங்க. எதுக்காண்டி? இந்த தொழிலை அடுத்ததுக்கு கொண்டு போக முடியுங்கிற ஒரு தைரியத்தில் மட்டும்தான் அந்த சொந்த இடம் கட்டியிருக்காங்க. ஒரு மாதத்தில் அணைப்பது வரும். கண்டிப்பாக எல்லாரும் சிறப்பிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தம்பி திரு ராஜகோபால் அவர்களா ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் எல்லாமே உதாரணம் சொல்கிறேன். அதை நீங்கள் கண் கூட பார்த்தது மட்டும்தான் சொல்கிறேன். இங்கே ஸ்டேஜுக்காண்டி எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. தம்பி ஒரு ஏஜென்சி 30 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு அரசியல்வாதியும் கூட. கடந்த 3 வருடங்களுக்கோ 4 வருஷத்துக்கு முன்னாடியோ, இப்போ அந்த தொழில் ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி போனாங்களான்னு தெரியாது, அரசியலுக்கு சென்றார்கள். ஆனால் அதில் அரசியல்வாதி எல்லாம் ஏன் பண்ணிட்டோன்னு சொல்கிறோம். எல்லாரும் ஏன் பண்ணல. அந்த அரசியலுக்கு சென்றவர்கள் திரும்பவும் இதே விநியோக தொழிலில் எடுத்து இன்னைக்கு மாதம் 1 கோடி ரூபாய் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. அது எங்கேருந்து கிடைச்சிது? விநியோக தொழிலை மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவங்க திரும்ப வந்திருக்காங்க. அதுக்கு அவங்க ஓன் குடோன் போட்டிருக்காங்க. இப்போவும் வீடு கட்டலை, அதுக்கு ஓன் குடோன் போட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாளைக்கு அவங்க மருமனுக்கு கூட கொடுக்கலாம் அந்த தொழிலை. கேட்டிங்களா? இது எதுக்காண்டி சொல்கிறேன்னா, அடுத்த வாரிசு அப்படிங்கிறது எல்லாரும் எப்படி இருக்குன்னா பையங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏகப்பட்டவர் அடுத்த மருமங்களுக்கு இந்த தொழிலை கொடுத்துருக்காங்க. இந்த தொழிலை கொடுத்துருக்காங்க. அதனால் அதை நம்ம செய்ய முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா MS ஜெயலலாப்தி அண்ணா இருக்கிறாங்க. அவர் இந்த தொழிலுக்கு வந்தாங்க. அவங்க அண்ணன் ஃபாரினில் இருந்தாங்க.
அவங்களுக்கு விநியோகஸ்தரம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க நண்பர் இன்னைக்கு மேலப்பாளையத்தில் ஒரு நேரம் எடுத்துக்கோங்க, 5 டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்க, இன்னைக்கு 22 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் யாருன்னா ஆசிக் சார். ஏன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தொழிலை எடுத்து அவங்கெல்லாம் சைன் பண்ணதுனால அவங்கள பார்த்து அவங்க எம்எஸ்என் இந்த மாதிரி ஆட்களை பார்த்து வந்திருக்காங்க. நம்ம வந்து நெகட்டிவாக 2 பேர் போயிருப்பாங்க, அதை பார்த்தே பேசிகிட்டு இருக்க வேண்டாம். 100 பேர் சைன் பண்ணி எத்தனை பேர் சைன் பண்ணியிருக்காங்கிறத பாருங்க. நம்ம ரிவர்ஸ் போனவங்கள பார்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பானு சாரும் இந்த தொழிலை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம சொல்கிறோம் இடையில வந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் வெளியே போயிருக்காங்க. உதாரணத்துக்கு பல ஏஜென்சி ஒரு 5 பேரை சொல்லலாம். அவங்க எல்லாருமே 60லேருந்து 65 வயசுக்கு அப்புறம் தான் இந்த தொழில் பண்ண முடியலன்னு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வேறு தொழில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அந்த தொழில் 5 வருஷம் கூட பண்ணலை. அந்த தொழிலை வந்து அடுத்த 5 வருஷம் கூட பண்ணலை. ஏன் 5 வருஷம் பண்ணலன்னா அந்த தொழில் ஏதாவது பழமொழி சொல்லியிருக்காங்களா? தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தொழிலாளர் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அது இப்போ சொல்லலை, அந்த காலத்திலே அதை சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா தெரிஞ்ச தொழிலில் நமக்கு வந்து நெல்லி சுழுவு நமக்கு வந்து தெரியும், நம்ம எல்லாமே அப்டேட் ஆகிக்கிடுவோம். அந்த வகையில் நமக்கு இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன், 89ல் வந்திருக்கேன். அப்போ எனக்கு இங்கிலீஷ் இப்போ மேல் வந்தாலும் இங்கிலீஷ் வந்து தெரியாது. ஏன் பையனை அட்வொகேட் படிக்க வச்சுருக்கேன். அதான் பாசிட்டிவ் திங் வேணும் நமக்கு. வந்து அட்வொகேட் படிக்க வச்சுருக்கேன். ஏன் படிக்க வச்சுருக்கேன்னா அவனை சின்ன வயசுலேருந்து சொல்லி படிக்க வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பட்டிமன்றம் பேச போகிறேன்டா, இந்த மாதிரி பேச போகிறேன், என்ன டாபிக்னா இந்த மாதிரி இந்த தொழில் அடுத்த தரப்புக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ என் பையன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். நீ ஏன் ஆசைப்பட்டேன்னு அவன்கிட்ட கேட்டேன். அவன் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்தான். அதாவதுப்பா நீங்கள் எப்பவும் படிக்கலாம்பீங்க, எனக்கு வசதி இல்லை, காசு இல்லைன்னு சொல்லுவீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உழைப்பு மட்டும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னு சொல்கிறீங்க, அது நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே இடத்துல இன்றைக்கி நான் வந்து படிச்சிருக்கேன், என்னாச்சு நோட்டீஸ் வரும், அது வரும், இது வரும், நான் அப்டேட்டில் பார்க்க போகிறேன். அதே மாதிரி எல்லாமே இப்போ நான் வந்து அடுத்த லெவலுக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். காசு இருக்குது, நீங்கள் ஜீரோலேருந்து ஜீரோலேருந்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி நிப்பாட்டிட்டீங்க. ஏன் இது வந்து நான் பண்ண மாட்டேனா அப்படிங்கிறது அவருடைய வாதம். நான் என்ன சொன்னேன், எப்பா நீ ஜட்ஜிக்கு படி அப்படின்னு சொன்னேன். அவன் ஜட்ஜிக்கு படிக்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜிக்கு படித்து ஒரு பெரிய போஸ்ட் வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறோம், நம்ம என்ன பெரிய ஜட்ஜின்னு நினைக்கிறேன். எனக்கு நானும் அப்படி தான் ஜட்ஜிக்கு படித்தா என் பையன் ஜட்ஜின்னு பெருமையாக சொல்லலான்னு நினச்சேன். அதுக்கு அவன் உதாரணம் சொன்னான். என்ன சொன்னார் அப்படின்னா, ஜட்ஜிக்கு போன பிறகு எந்த இடத்துலையுமே நான் ஃப்ரீடமாக செயல்பட முடியாது, நடுவர்களே ஃப்ரீயாக செயல்பட முடியாது. நான் எங்கே போனாலும் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லையோ எங்கேயோ நான் ஒரு சொல்லிட்டு போய் தான் அவரால் போக முடியும் அப்படின்னு சொல்லி. இது அப்படி இல்லை. என் ப்ரொஃபைல் பிக்சரில் பாருங்கள், அடிக்கடி அன்னைக்கு கூட ஜெயலலிதான்னு சொன்னாங்க, என்னங்க நீங்கள் காசு நேரம் வச்சு ஃபாரின் போகிறீங்களான்னு சொல்லி. என் வாழ்க்கையில் என்ன நினச்சேன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தொழிலேருந்து தான் வந்தேன். அதாவது வந்து ஜீரோலேருந்து தான் வந்து பேங்க்கில் 88,000 ரூபா தெரிஞ்சவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி இன்னைக்கு வந்து இந்த தொழில் பண்ணியிருக்கோம். அதாவது மாதம் வந்து வருஷத்துக்கு ஒரு ஃபாரின் டூர் போகிறேன். பெருமையாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எதுக்கு போகிறோன்னா வெளியே போயிட்டு வந்து அப்டேட் பண்ணுறோம். இன்றைக்கி வேர்ல்டில் ஃபுட் அசோசியேஷனில் நானும் திரு பால்ராஜ் அவர்களும் வேர்ல்டு மெம்பராக இருக்கிறோம். இன்னைக்கு துபாயில் வந்து ஃபுட் அசோசியேஷன் நடக்கு அப்படின்னா இங்கே லெட்ரு வரும். அந்த லெட்ரு வரும்போது எனக்கு உண்மையாகவே வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன் லெட்டர்னா, செல்வ மார்க்கெட்டிங் இந்த அட்ரஸை போட்டு திருநெல்வேலி தமிழ்நாடு இந்தியான்னு போட்டு வரும். அதே என் மெயிலுக்கு வரும். அந்த லெட்டரை 3 நாளாக பார்ப்பேன், ஏப்பா நம்ம வேர்ல்டு லெவலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நம்மளை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நெகட்டிவ் 1000 பிரச்சனை எனக்கும் இருந்திருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்மளும் வந்திருக்கிறோம். அதை நெகட்டிவை பார்த்துட்டு இருந்தால் எந்த இடத்துல இது இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஒரு போலீஸ், நான் ஏர்லைனில் இருக்கேன், எங்கள் அம்மா போலீஸ் வேலைக்கு போகக்கூடாதுன்ட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய உள்ளுணர்வு முடியாமல் ஏர்லைன் பக்கத்தில் இடம் வாங்கி வீடு கட்டி அங்கே உட்காந்துருக்கேன். ஆனால் அங்கே நண்பர்களை பார்க்கும்போது தான் தெரியுது. திடீர்னு ஃபோன் அடிப்பார், அண்ணா எஸ்ஐ கூப்பிட்றாருண்ணே அப்படின்னு சொல்லி ஓடிடுவார். இன்றைக்கி அதுக்கு மேலே உள்ள எனக்கு போஸ்டிங் நிறைய சொல்ல தெரியல. அவ்வளோ பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே அடிமையாக தான் உட்காந்துருக்காங்க. நம்ம கம்பெனியால் அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எந்த கம்பெனியாலும் மந்த் வந்திருக்க மாட்டாங்களா? நீங்கள் சொல்கிறீங்க கம்பெனியால் நம்மளை டார்ச்சர் பண்ணுறான், ப்ராப்ளம் பண்ணுறான், நம்மளை அடிமையாக வச்சுருக்கான்னு சொல்லி. இன்றைக்கி சுதந்திரமாக அங்கே வந்து அவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம். அசோசியேஷன் இருக்குங்கிற பேரில் இன்றைக்கி யாருக்கும் மந்த் கம்பெனி வரமாட்டாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா கம்பெனிக்கும் இன்றைக்கி மந்த் வந்திருப்பாங்க. முடியாது, எங்களுடைய எழுச்சி தினம், நாங்கள் ஃபெடரேஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் அவ்வளோ பேர் இங்கே வந்து நம்ம உட்காந்துருக்கோம். எந்த தைரியத்தில் நம்ம உட்காந்துருக்கோம் சொல்லுங்க பாருங்க. நம்ம ஃப்ரீயாக வந்து உட்காந்துருக்கோமா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அடிமை தொழில் நம்ம எப்படி சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம்? கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஒரு உலகத்தினுடைய, தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவுடைய பெரிய அசோசியேஷனில் இருக்கிறோம். மாநில தலைவர் எங்கனாலும் நமக்காக வரக்கூடிய அசோசியேஷனில் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நானே சேல் டாக்ஸ் பியூனை பார்த்து பயந்த காலம் உண்டு. இன்னைக்கு ஜேசி, ஏசி, டிசி, எஃப்எஸ்எஸ்ஐ ஆஃபீஸர், டாக்டர், இவங்க லெவலில் தான் நம்ம போய் பார்க்கோம். ஏன்னா நம்ம ஒரு கட்டமைப்பான, ஒரு கண்ணியமான, ஒரு பெரிய கூட்டமைப்பில் நம்ம உட்காந்துருக்கோம்.
அந்த சங்கத்தினால தான் தெரியும். மாநில தலைவர் நிறைய இடத்துல சொல்லுவார், வெங்கடேஷன் சொன்னால் தெரியாது, கூட்டமைப்புன்னு சொன்னால் தெரியும்னு சொல்லி. எல்லா மீட்டிங்லையும் நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், கூட்டமைப்பு. இன்னைக்கு பேட்சை குத்திட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டிக்கு போயிருந்தோம். கோயில்பட்டியில் எல்லாருக்கும் இன்னைக்கு யூனிஃபார்ம் கொடுத்து எவ்வளோங்க ரிலே கிடைக்கும்? ஒரு நடந்து போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? ரேலி 4 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போயிருக்கோம் நம்ம ஃபெடரேஷன் சார்பாக. ரோட்டில் ஒரு 25 போலீஸ் பாதுகாப்போட ஃபுல்லாக நடந்து போய் இன்னைக்கு ரிலே இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சங்கம் எவ்வளோ வளர்ந்துருக்குங்கிறத பாருங்கள். அப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் போகாமல் பாருங்கள், எல்லா ஊர்லேயும் டிஷர்ட் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நினைக்கா டிஷர்ட் அடிச்சிருக்கோமா? அதை விடுங்க, நான் வந்து ஸ்டேட்டை பேசுகிறேங்க. நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு சுரண்டையில் வந்து டிஷர்ட் அடிச்சு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம யாராவது அடிச்சிருக்கோமா? ஏன் நம்ம சங்கம் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற தைரியத்தில் தானே பண்ணுறோம். 60 வயசு 70 வயசு 50 வயசுலாம் முக்கியம் கிடையாது. நோக்கமும் எண்ணமும் மட்டும்தான் முக்கியமாக இருக்கணும். சொல்லுங்க பாப்பா, அந்த அணைச்சி போடுறீங்க, எல்லாரும் போட்டிருக்காங்க. நம்ம இன்னும் அதை பற்றி ஏன் நம்ம யோசிக்கிறது இல்லை? நம்ம சங்கம் வளர்ந்துருக்கிறோம். நம்மளும் யூனிட்டியாக இருக்கும்போது நம்ம எதனாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இப்போ இந்த வர்த்தினி அதே மாதிரி இன்னொரு உதாரணம், முக்கியமான உதாரணம், நம்ம இன்னொரு தொழிலிருந்து நம்ம தொழிலுக்கு வந்திருக்காங்கிறதுக்கு பெரிய ஜாம்பவான் இங்கே இருக்காங்க. என்னுடைய அருமை நண்பர் திரு வர்த்தினி ஏஜென்சி கண்ணன் அவர்கள், அப்புறம் எனக்கு மதிப்புமிக்க அருண் சோர் அண்ணன் அவர்கள். அவங்க 2 பேரும் ரீட்டைல் வியாபாரத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் கொடி கட்டி பறக்கிறாங்க. ஏன் ரீட்டைலேருந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்தாங்க சொல்லுங்க? இது கட்டுக்கோப்பானது. ரீட்டைலில் அவ்வளோ ப்ராப்ளம் அவங்ககிட்ட இருக்கோ, ப்ராப்ளம் இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தொழிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க இங்கே மட்டுமா பண்ணுறாங்க, தூத்துக்குடிக்கு எடுத்திருக்காங்க. ஏன்? இந்த தொழில் சிறந்தது என்று தான். ஏன் ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்கவங்க எதுக்கு இந்த தொழிலுக்கு வராங்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரி உதாரணத்துக்கு ராஜகோபால் அவர்கள் பொலிட்டிக்கல் போயிட்டு வந்தாங்க, ரீட்டைலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அது மாதிரி நம்ம தொழில் மாதிரி ஒரு அருமையான சிறப்பான தொழில் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இது போக நம்ம பெரிய சங்கத்தில் இருக்கிறோம், கட்டுக்கோப்பாக இருக்கிறோம், எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு. திரு பிரபாரண்ணன் வந்திருக்காங்க இன்னைக்கு. ஜிஎஸ்டி அவங்க சொல்கிறாங்க அடுத்த லெவலுக்கு ஜிஎஸ்டி இந்த லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லி. ஒரு நிமிஷம் தலைவர், நடுவர் அவர்களே, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு தண்ணி. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தலைவர்கிட்ட அனுமதி தந்தது 1 மணி நேரம் தான் தந்தாகா. இப்போ கிட்டத்தட்ட 7 மணிக்கு தொடங்கி 8:30 ஆயிடுச்சு. ராமையா அண்ணாச்சி கன்னத்தில் கை வச்சுட்டாக, எப்போ ஊர் போய் சேரணும். அப்போ 11 மணி ஆகும்னு சொல்லி வீட்டில் ஃபோனில் வேற சொல்லிட்டாங்க. இன்னும் 2 பேர் சொல்லணும். தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முந்தி நான் வேற கொஞ்ச நேரம் பேச வேண்டியிருக்கு. பார்த்து செய்யுங்களேன், முடிங்க. ஒரே நிமிஷம் முடிஞ்சிடறேன். அதாவது அதை சொல்கிற மாதிரி இந்த தொழில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தொழில். நம்ம அதை எடுத்து செய்கிற ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம 10க்கு 10 இடம் வச்சுருந்தோம், இது பண்ணுறோம், இப்போ ஓன் குடோன் போடுறோம், எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கம்பெனிகள்கிட்ட நம்ம எல்லாமே பேசணும். இப்போ நான்லாம் எந்த கம்பெனியுமே குறிப்பிட்ட கம்பெனி மட்டும் தான் பார்ப்பேன். ஏன் பார்க்குறேன், நான் ஒரு கம்பெனியை வந்து கம்பெனி ஆள்கிட்ட பேசுகிறேன்னா அந்த கம்பெனி ப்ராப்ளமாக இருக்குன்னு அர்த்தம். என் தம்பி தான் ஹேண்டில் பண்ணுவான், இல்லை எங்கள் ஆஃபீஸில் உள்ள பையன் தான் ஹேண்டில் பண்ணுவான். அந்த அளவுக்கு நம்மளை வந்து வளர்த்து வச்சுருக்கிறோம். நானும் வந்து உங்களுக்கே தெரியும், எல்லாரும் விட ஒரு 20 கம்பெனி 30 கம்பெனி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், பெரிய வால்யூம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது எல்லாமே வந்து எப்படின்னா, 0லேருந்து இந்த தொழிலில் இதில் மட்டும் தான் ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ₹1 எனக்கு, எங்கள் வீட்டில் கூட சொல்லுவேன், ₹1 எனக்கு வாடகை பணமோ வெளியேருந்து வர்ற பணமோ என் ஒய்ஃப் சேலரியே கிடையாது. என் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இதுலேருந்து மட்டும் தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் உழைப்பு, அந்த உழைப்பில் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அடிக்கடி என்னுடைய நண்பர் திரு பால்ராஜ் அவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும், கண்டிப்பாக கை தட்டுவீங்க. எப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு ஓடை போயிட்டுருக்கு, நதி போயிட்டுருக்கு, ஒரு ஓடை ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எதிர்பாராமல் தப்பிக்கணும் அப்படின்னா, அந்த எதிர்பாராமல் ஓரளவு சின்ன கால் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா, அதில் வந்து நம்ம உளுந்து தண்ணி உருண்டு ஓடுற பாதையை பார்த்து போனாலே ஒரு கரை கிடச்சிரும். எதிர்நீச்சல் போட்டு போகும்போது எல்லாரும் பள்ளத்தில் உண்டு விட்டுரும். அதே மாதிரி நம்ம தொழில் பண்ணுற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் நம்ம ஃபேஸ் பண்ணி அந்த தண்ணி உருண்டோடுற பாதையிலே நம்ம இப்படி பார்த்து போகும்போது அழகாக நெல்லி சொல்லி பார்த்து ஒரு கரையை பார்த்து ஏறி போயிடலாம். நம்ம செய்கிற தொழில் அதே மாதிரி தான். அதை நம்ம 100% என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோங்கிற அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் பண்ண முடியும். அதே மாதிரி மேன் பவர் பிரச்சனை சொல்கிறாங்க. மேன் பவர் பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது. பையன்கிட்ட நம்ம ஃபேமிலியாக அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் எல்லா தொழிலும் நடக்கும். நிறைய பேர் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம், ஆக்சுவலாக வந்து எதிரனுடைய தலைவர் திரு சங்கரி முத்துக்குமரன், கரெக்டாக கேட்டுக்கோங்க, சங்கரி முத்துக்குமரன். அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் முத்துக்குமரன், சங்கரி முத்துக்குமரன் என்று தான் பேர் வச்சிருக்காரு. ஏன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தொழிலை வச்சு தான் அவர் சங்கரிங்கிறது வெளியே தெரிஞ்சிருக்க ஒழிய அதை உணர்ந்துக்கிட்ட அவரு, நம்ம யாரும் வைக்கல, அவரே தான் சங்கரின்னு வச்சு அதான் அடைமொழி கிடைக்கும், நம்ம இது பேர் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சங்கரி முத்துக்குமரன் தான் வச்சிருக்காரு. வாட்ஸ்அப்பில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எப்படி இந்த எதிரணியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தொழில் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க.
ஆனால் எது நம்ம அடுத்த தலைமுறைக்கு செல்லும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் எப்படி தான் எதிர்மறையாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அது நடுவர் அவர்கள் தான் முடிவு சொல்லணும். காலத்தின் அருமைக்கிறது இன்னும் நிறைய விஷயம். இது ஒன்றும் இல்லைங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தாலும் பாசிட்டிவாக நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அதுக்கு ஒரு கருத்தரங்க அடுத்து ஏற்பாடு பண்ண தலைவர் பண்ணுவோம். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப அருமையாக கேட்டு இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு இந்த தொழில் செல்லும் 100% செல்லும்ங்கிறதையும் ஆணித்தனமாக பொறுமையாக கேட்டிருந்து. ஏன்னா இன்னைக்கு பட்டிமன்றம் இல்லை, இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும். இந்த பட்டிமன்றத்தில் வந்து பாருங்க, ஆக்சுவலாக முடிவு பண்ணும் போதே நடுவர்களும் சங்கரி இந்த அமைப்பு வந்து சங்கரி முத்துக்குமரன் தான் பண்ணாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. ஏன் அவங்களெல்லாம் கூப்பிடலன்னு தெரியல. இந்த தொழிலில் நம்ம பேசினாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அப்பவே உணர்ந்து தான் இதை பண்ணியிருக்காரு. இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா மழை பெஞ்ச மாதிரி இருக்குங்க.